அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது என்னது அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு செஞ்ச பிரியாணி இது. இந்த மட்டன் பிரியாணியில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு வந்து கூடவா போயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த பிரியாணியில், அதனால வந்து புளிப்பு கூடவா போயிடுச்சு. இது நாங்கள் லஞ்சுக்கே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற இந்த பிரியாணியை நைட்டுக்கு எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இந்த புளிப்பை வந்து எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற பிரியாணியை நைட்டுக்கு வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூடு பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணியை வந்து மீதி இருக்கிற பிரியாணியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் இருக்கிற ஃபேட்டு வந்து அந்த அதிகமான புளிப்பை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு பிரியாணியில் வந்து புளிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் வந்து பிரியாணியை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு நான் வந்து இதில் சீஸ் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துக்கிறேன். செடார் சீஸ் ஸ்லைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சீஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, இந்த ரெண்டுமே வந்து புளிப்பை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி சீஸ் சேர்த்துக்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. புளிப்பை அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது. கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து பிகினர்ஸுக்கும் இந்த டிப்ஸு வந்து தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு நான் வந்து எங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு இது நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து போடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. இப்போ வந்து நான் சீஸ் ஸ்லைஸை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த செடார் ஸ்லைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டுக்கிறேன். சீஸ் ஸ்லைஸை வந்து பிச்சு போட்டதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இதை விட்டுறலாம். ஹீட்டில் வந்து இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சீஸ் ஸ்லைசஸை வந்து சேர்த்துக்கிறதுனால பிரியாணி வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம உடனே சாப்பிட்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சீஸோட மணமும் வந்து இந்த பிரியாணியில் ஆட் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் புளிப்பு கூட போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயும் சீஸும் சேர்த்து பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைசஸ் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்